வணக்கம். அம்மாவின் ஜோதிட குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவளுக்கு முதல்ல வர ஒரு 3 மாதம் கொஞ்சம் டல்லாக இருந்தாலுமே போக போக செம அசத்தலாக படு சூப்பராக இருக்க போகிறது. முதல்ல 3 மாதம் நீங்கள் சிவனேன்னு இருந்தால் கூட வம்பு உங்கள் வீடு தேடி வரும். மார்ச் வரைக்கும் உத்தியோகம் பார்க்குறவாளுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்க்கக்கூடியதான ஒரு சூழல் இருக்கும். எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமான வேலை கொடுத்தாலும் நீங்கள் தான் அழட்டிக்காமல் வேலை பார்க்குறவங்களாச்சே. அதனால் கவலையே இல்லை. என்னடா இது மாதிரி நம்ம நாய் மாதிரி வேலை பார்க்குறோம், கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே வேண்டாம். பதவி உயர்வும் சம்பள உயர்வுக்கும் உங்கள் பேர் சிபார்சு செய்யப்பட்டாச்சு. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். தொழில் பண்ணுறவாளுக்கு முதல்ல 3 மாதம் பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி ஸ்லோவாக போனாலுமே பின்னாடி எக்ஸ்ப்ரெஸ் மாதிரி செம ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகிடும். முதல்ல நிறைய அலைச்சல் இருக்கும். போகிற காரியம் உடனே முடியாமல் கொஞ்சம் தாமதமாகும். பிஸ்னஸ் பார்ட்னர் கூட கொஞ்சம் ஒத்துப்போக முடியாத சில சூழல்லாம் கூட வரலாம். உங்கள் பிஸ்னஸில் வேலை செய்யும் தொழிலாளிகள் கூட அதிகமாக லீவு போட்டுடுவா. அதனால பிஸ்னஸில் லாபம் பார்க்க முடியாமல் கூட போகலாம். எல்லாமே ஒருத்தரை புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான். அது மாதிரி முதல்ல ஒரு 3 மாதம்தான் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் 3 மாதம் கழித்து நீங்கள் நினைக்கிறத விட 2 மடங்கு லாபம் கிடைக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் சொத்துக்கள்லாம் நிறையா வாங்குவேன். பழைய கடன்களெல்லாம் அடைச்சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறையா பண்ணுவேன். புதுசாக வண்டி வாகனங்கள்லாம் வாங்குவேன். திருமணம் தள்ளி போனவாளுக்கு திருமண வயசில் இருக்கிறவாளுக்கும் திருமணத்தில் நல்ல வரன் வந்து திருமணம் நல்ல விதமாக நல்ல வரனாட அமையும். குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறவாளுக்கும் இந்த பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவா சின்ன ஒரு குடிசையாவது போட்டுண்டு சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா. ஒரு 4 மாதம் சக்க போடும். அப்புறமா ஆகஸ்ட் டு அக்டோபர் எண்டு வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இந்த பீரியடில் கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் டென்ஷன், எல்லா வேலையுமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சிலர் வேலைக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுண்டு வேலையை விட்டுடலாமான்னு கூட நினைப்பா. ஆனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய மாதங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பீரியடாக தான் இருக்குது. முதல்ல ஒரு 3 மாதமும் அப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் கொஞ்சம் சுமாராகவும் இருக்குது. மற்றபடி மீதி எல்லா மாதமுமே உங்களுக்கு நல்ல மாதமாக தான் இருக்குது. அதனால் மனசு சஞ்சலத்தினாலேயோ வேலை பார்க்குறதுக்கு கஷ்டப்பட்டுண்டோ நீங்கள் வேலையை விட்டுட்டேன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் எல்லாமே தடுக்கிற மாதிரி ஆயிடும். அதனால் ரொம்ப யோஜனை பண்ணி முடிவு பண்ணுங்க. நவம்பர், டிசம்பரில் உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி காத்துன்ருக்கு. உடல்நிலையில் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் வரும். டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து செலவு செஞ்சால் சரியாக போயிடும். ஆனால் அந்த டாக்டருக்கு உண்டான செலவை நீங்கள் பண்ணி தான் ஆக வேண்டியதாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவா அவளோட உடல் ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவள் தான் ரொம்ப பெரிய பலம் நம்மளுக்கு. அதனால் அவளோட உடல் ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். மாணவர்கள் படிப்பில் நன்னா படிப்பா. திடீர்னு எதுக்கு படிக்கணும், ஏன் படிக்கணும்னு படிக்காமல் உட்காந்துருவா. அந்த சமயத்தில் நாம் தான் கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து அவளை படிக்க சொல்லி தூண்டணும். இந்த வருஷம் முதல்ல ஒரு 3 மாதம் கணவன் மனைவி ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுத்து பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா இந்த பீரியடில் சிலர் பிரியக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசு பண்ணாமல்
நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனாலே பிரச்சனை இல்லாமல் போயிடும். இல்லைன்னா அந்த பிரச்சனையை ஆற போடுங்க, பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேனாலே அதுவும் அப்புறமா நல்ல விதத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். இந்த வருஷம் உங்களோட மனசு நிம்மதிக்கும் மன டென்ஷன் குறைக்கிறதுக்கும் அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு அங்கே உட்காந்துட்டு போகிறவா வரவால வேடிக்கை பார்த்தாலே உங்கள் மனசு லேசாக ஆகிடும். எப்பெல்லாம் முடியுமோ அப்போது நீங்கள் கோவிலுக்கு போங்க. இந்த வருஷத்தில் உங்களால் எப்போ முடியறதோ அப்போ ஒரு தரம் பார்த்தசாரதி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அவர் உங்களை நல்வழிப்படுத்துவார். நன்றி, வணக்கம்.